கிறிஸ்துவில் பிரியமான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசு நிதான நாமத்தில் உங்களோடு கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்களை வாய்க்க செய்ய வாழ்த்துதல் கூறுகிறோம். இந்த நாளில் வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி மத்தேயு 25 அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிற நீங்கள் ஆனாலும் எப்படி இருக்கணும், எப்படி மற்றவர்களோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கியார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், பிரசித்தம் பெற்ற ஒரு தெய்வ ஊழியர் அல்லது போதகர் அப்படி இருந்துச்சுன்னா D.L. மூடி அவர்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து, அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவம், அது ஒரு பெரிய தவறாக நினைத்து அவர் வருந்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், 1871 ஆண்டில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், D.L. மூடி சிக்காகோவில் இருக்கிற மிகப்பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி என்ன செய்யறேன்னா செய்தியை கொடுக்குறாரு. செய்தியை கொடுத்து கொண்டிருக்கும் போது அது எங்கேருந்து எந்த செய்தியை கொடுக்குறாருன்னு சொன்னால், மார்க் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இருக்கிற அந்த கதை தான். என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பிலாத்து சொல்லுவார், இவர் யூதருடைய ராஜாவாக இருக்காரு, போயிட்டு ஒரு தடவை சொல்லுவார்கிட்ட ஒரு குற்றமும் காணலை அப்படிம்பாரு. அடுத்தது என்ன செய்யணும்னா, ஜனங்கள் மிகவும் அதிகமாக கூக்குற இடத்துனால பயந்து போய் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் இவருக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அப்போ நான் என்ன செய்ய வேணும் என்று கேட்டான் அப்படின்னு இருக்கும். அப்படி கேட்கும்பொழுது மக்கள் சொல்கிற காரியத்தை அதோடு அவர் என்ன செய்யணும், D.L. மூடி நிறுத்திட்டார். அதற்குன்னு சொல்லிட்டு இதே போல் அடுத்த வாரம் வரும்பொழுது அவருக்கு என்ன பண்ணாங்க, எப்படி ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்றத படிப்போம் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்பேன் அந்த கேள்வியை, நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க அப்படி உங்கள்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்பொழுது என்ன பார்த்தாருன்னா, மறுநாள் அவர் செய்தித்தாளை பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய தீ விபத்து. இந்த பெரிய தீ விபத்து நடந்ததில் அநேகர் மாண்டு போனாங்க, அநேகர் சாம்பலாகி போனாங்க. அப்போ அது அவருக்கு ரொம்ப வருத்தமாச்சு. ஐயோ, நம்ம அந்த கதையை முடிச்சிருந்தா அன்றைக்கே நம்ம அவங்களுக்கு அந்த காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அவர் வருத்தப்பட்டதாக அவர் எழுதி வச்சுருந்தாராம். ஏன் இந்த காரியம் நமக்கு இன்னைக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வருகிற நாளாவது நாழிகையாவது நமக்கு தெரியாது. நாளைக்கு சொல்லிக்கலாம், அடுத்த வாரம் வந்துடலாம், அப்படி நம்ம காரியங்களை தள்ளி போடாதபடிக்கு நம்முடைய நேரம் எப்போ நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நாம் எப்பவுமே தினமும் ஆண்டவத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாக, தேவனுடைய அன்பை மற்றவர்களை பகிர்ந்து கொள்வதற்காக, அல்லது தேவனை குறித்து நாம் அவரோடு கூட வைக்கிற உறவில் இன்னும் அதிகமாக பூரணப்பட, அவரிடத்துல நாம் இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்க எப்படி செய்யணுமா ஒப்பு கொடுக்கணும். ஏன்னு சொன்னால், அவர் சொல்கிறார், நான் திருடனை போல வருவேன், இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 16:15 சொல்லப்படுது. அதனால நாம் எப்படி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ரொம்ப முக்கியமானது, கொண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய குமாரன் நாமத்தில், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்று என்ன செய்யணுமா, அவருடைய நீதி என்னும் வெண் வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணுமா, தரித்து கொண்டவர்களாக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தோட நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய வாழ்க்கை வசனம் என்ற அந்த விளக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு அந்த வெளிச்சத்தில் நம்ம நடப்போம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை என்னது, கிறிஸ்து அப்படி வாழ்கிற வாழ்க்கை வரும்பொழுது ஆண்டவர் எப்போ திருடனை போல வந்தாலும் நம்ம அவரை சந்திப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம், போகலாம். அவரை எதிர்கொண்டு போகிற கூட்டத்தில் நம்ம போகிற பிள்ளைகளாக தேவன் நம்மை பாதுகாக்கணும். அப்படி நம்ம என்ன செய்யணுமா, நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தியாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றி ஜீவமாக வாழணும் அல்லது ஜீவிக்கணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு யாரோட தேவ ஒத்தாசை நமக்கு தேவை, ஆவியானோட ஒத்தாசை நமக்கு தேவை. அதனுடைய ஆவியான நம்ம வழிநடத்தும் பொழுது அதற்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்க
நம்ம ஆண்டவர் அழைக்கிறார். இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவத்தின் செய்தி அல்லது நமக்கு கொடுக்குற முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அதனால நாளைக்கு நாளை கழிச்சு அப்படின்னு நம்ம தள்ளிப்படாதபடிக்கு இன்றே ரட்சணை நாள். ஆண்டவர் என்ன செய்யுங்க, உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை இவ்வளவு நாள் நாங்கள் கிறிஸ்துவை பற்றி அறியலை, இப்படி எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிற கடவுள் இருக்கிறாரா, அவர் எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறாரா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரா, அநேக கேள்விகள் இருக்குன்னு சொன்னால் ஆண்டவரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்து, ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய அன்பை இவ்வளோ நாள் தெரியாமல் நாங்கள் இருந்துட்டோம், இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம், நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், அவர் உங்களுக்கு இப்போ இங்கே சொல்லப்பட்ட மாதிரி அவர் உங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துவார். நீங்களும் அவருடைய வருகையில் அவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கி நமக்கு கூட்டி கொடுக்குறார். எவ்வளோ அன்பான கடவுள் பார்த்தீங்களா. நம்ம செய்கிற தவறுகளுக்கு நிமித்தம் அன்றே தண்டிக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம மன்னித்து, நம்ம கேட்கும் போதெல்லாம் நம்முடைய தேவைகளை சந்தித்து, நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் மன்னித்து நம்ம என்ன செய்கிறாரு, நிச்சயித்து புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுக்குறார். என் மகளே என் மகனே அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் கிருபை பாராட்டுகிறார். அந்த கிருபையை உணர்ந்தவர்களாக அவர் மேல் விசுவாசத்தோட இந்த நாளை துவக்குவோமா, ஜெபம் செய்வோம். இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உற்சாகத்தை தாரும் தேவனே என்று சொல்லி இந்த நாளை எல்லோரும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஜெபிப்போம். ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு இறங்குவார் என்ற அந்த விசுவாசத்தோட ஜெபம் செய்வோம். அன்பான் தேவனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த வருகை குறித்து படித்திருக்கிறோம் சாமி. நீர் நினையாத நேரத்தில் வரப்போகிறீர் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கவும், அநேகரை ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் இருக்கும் எங்களை நீர் மாற்றி அருளுங்க. அதற்கான உற்சாகத்தையும் அதற்கான பலத்தையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க சுவாமி. சாத்தான் எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா பிரச்சனைகளிலும் ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்வதற்கு நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். விசாவா கிடைக்கணும்னு சொல்லி காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே போர் நடக்கிற இடங்களுக்காக இன்னும் ஒரு விஷயம் பார்த்து செபிக்கிறோம் தகப்பனே. அங்கே எந்த பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவரே சுகமாக முடித்து தர வேண்டுமா கெஞ்சி முன்னாடி. அங்கே உங்களுடைய பிள்ளைகள் அநேகர் அங்கே இருக்கிறாங்க தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரையும் நீங்கள் பாதுகாத்து வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் எல்லோரையும் பாதுகாத்து சந்தோஷம் சமாதானம் நிலம்படி கிருபை செய்யுங்க. பயத்து நாவை எடுத்து போடுங்க. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க ராஜா. தொடர்ந்து எங்களோடு வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய ராஜ்யம் வரும் பொழுது இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்த இவர்கள் களிக்குறோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் உம்மோடு சேர்ந்து நித்தியமாக வாழுகிற அந்த ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.